இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம 7 பெட்டல்ஸ் ஃப்ளார்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளன் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம். நீடில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm நீடில் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் சிசர். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் 5 செயின் போடணும். 1 2 3 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 செயின் போட்டோம். ஸோ இந்த 5 செயின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடணும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இந்த ரவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரவுண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு இந்த ரவுண்டோட சென்டர்லேயே வந்து நம்ம 10 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. இந்த செயின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 10 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த செயினில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடணும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் வந்து இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர்லேயே வந்து நம்ம 14 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5. நான் என் வீடியோ பாஸ் பண்ணி போடுறேன். நீங்களும் இதே மாதிரி 14 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 14 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. ஸோ 14 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஒரு செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த செயினில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு செயின் போட்டுருங்க. செயின் போட்டுட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க.
இப்போ வந்து நாம் இந்த ஃப்ளாரோட சென்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நாம் இந்த பெட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாரோட சென்டர் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது தான் இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸை நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கலர் யான் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அது ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் உள்ளே விட்டு நம்ம இந்த யானை வந்து வெளியே எடுக்கணும். ஸோ யானை வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இந்த முடிச்சு போட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த எந்த இதில் முடிச்சு போட்டுருக்கீங்களோ அதுலேயே உள்ளே விட்டு இப்படி த்ரெட்டை வெளியே எடுத்துடணும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த பெட்டல்ஸ் போடுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து 6 செயின் போடணும். 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 செயின்ஸ் போட்டாச்சு. ஸோ 6 செயின் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினில் தான் வந்து நாம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரவுண்டில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செயின் போடணும். 1 2. ஸோ இப்படி 2 செயின் போட்டுட்டு இந்த சென்டரில் வந்து நம்ம டோட்டலாக 11 டபுள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 11 டபுள் க்ரோஷெட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயினோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 12 டபுள் க்ரோஷெட்ஸ் நம்ம இந்த பெட்டல்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. ஸோ 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 செயின் போடணும். 1 2. ஸோ 2 செயின் போட்டாச்சு. ஸோ 2 செயின் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அந்த ரவுண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு பார்த்தீங்களா? ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 இதுவுமே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்த 2 லூப் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 2 லூப்லேயுமே வந்து நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ இந்த 2 லூப்லேயுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டோம் 6 செயின் போட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த 6 செயின் போடணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 செயின்ஸ் போட்டாச்சு. ஸோ 6 செயின் போட்டாச்சு. 6 செயின் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு ரவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்டில் வந்து நாம் ஃபஸ்ட்டு 2 செயின் போடணும், அப்புறம் 12 டபுள் க்ரோஷெட்டு, அப்புறம் 2 செயின். ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள்.
ஸோ 2 செயின் போடணும். 1 2. ஸோ 2 செயின் போட்டுட்டு இந்த சென்டரில் வந்து 12 டபுள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன், பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. ஸோ 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 செயின் போடணும். ஸோ 2 செயின் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிள்லேயே வந்து நாம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இது மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 லூப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அடுத்த 2 லூப்லேயுமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் போடணும். 1. ஸோ அடுத்த லூப்லேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் போடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எகெயின் 6 செயின், அப்புறம் ஃபஸ்ட்டு செயினை வந்து லாஸ்ட் செயினோட நம்ம ஒரு லூப் போட்டுட்டு எகெயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 2 செயின், அப்புறம் 12 டபுள் க்ரோஷெட்ஸ், அப்புறம் 2 செயின். ஸோ இதே பேட்டர்னை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 பெட்டல்ஸ் போட்டுட்டு இன்னும் 5 பெட்டல்ஸ் நான் பாஸ் பண்ணி போடுறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போடணும். ஸோ ஒரு செயின் போட்டு இதை டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உல்லன் ஃப்ளார் வந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.